நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹரிப்ரியா, நீங்க வந்து நினைச்சது நடந்துகிட்டே இருக்கு. சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 உடைய டாப் 10ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆன contestant. SSJ01 ஹரிப்ரியா அப்படின்னா இதுக்கு மேல நாங்க வந்து சொல்லுவோம், இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இந்த சத்தம்லாம் பத்தவே பத்தாது. ப்ளீஸ் பி ஹேண்ட்ஸ் டுகெதர் கொஞ்சம் விசிலோட நம்மளுடைய ஹரிப்ரியா கங்க்ராச்சுலேட் பண்ணுங்கப்பா. இட் இஸ் யுவர் டைம் பேபி. SSJ01. ஸோ அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் இந்த ஒரு அடையாளம் வரத்துக்காக நான் நிறையா சீசன் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் இது என்னோடய 3rd டைம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல் வருது. போன தடவை நான் வந்து ஜூனியர் 3ல் வந்து நான் டாப் 13 வரைக்கும் தான் வந்தேன். ஸோ என்னோடய சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 ஜேர்னி சொல்லணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆடிஷன் நான் வந்தப்போ வந்து ஜேம்ஸ் வசந்தன் சார் தான் எனக்கு ஜட்ஜாக இருந்தார். நான் 2 பாட்டு அவருக்கு பாடி காமிச்சேன். உன்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரு ப்ரொஃபஷ்னாலிட்டி இருக்குது சிங்கிங்கில் அப்படி சொல்லியிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அப்படியே ஆடிஷன்ஸில் நான் ஸ்பாட் செலக்ட் ஆகிட்டே வந்துருந்தேன். அப்புறம் டாப் 25 செலக்ட் ஆகிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் காம்படேட்டிவ் ரவுண்ட் வந்து நான் அம்மாடி அம்மாடி சாங் பாடியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அதில் நான் ஷவர் வாங்கினேன். அதுக்கப்புறம் அப்படியே என்னோடய ஷவர் வாங்கிக்கிட்டே அப்படி போகும்போது கெட்டப் ரவுண்டில் வந்து நான் அன்ஃபார்ச்சுனேட்டாக டேஞ்சர் ஜோன் வந்துட்டேன். டேஞ்சர் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிப்ரியா. ஹரிப்ரியா நல்லா தயாராகி தான் வந்துட்டு இருந்தீங்க. போன 2 தடவையை மட்டுமா உங்ககிட்ட ஒரு ஒரு ஈஸியாக எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கோன்னு எனக்கு ஒரு எங்களுக்குள்ள ஒரு இது வந்திருக்குன்னா அவ்வளோ ஒரு சீரியஸ்னஸ் உங்ககிட்ட இல்லை. இந்த கேப்பில் வந்து என்னோடய சிங்கிங்கே மாறிடுச்சு. எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப லைட்டாக பாட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு அனந்த் சார் எனக்கு புரிய வச்சார். அப்புறம் நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன்னு எல்லாம் சொல்லி தந்தார். போக போக அடுத்தது டெடிகேஷன் ரவுண்ட் வந்தது. ரொம்ப நான் மறக்க முடியாத ஒரு ரவுண்டு, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அப்பா தான் கொடுக்குறாரு, ஷவர் வாங்கிக்கோ. அவருக்கு என்ன அவசரம் தெரியல. பசங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண லைஃப் என்ன, எப்படி நம்ம கஷ்டப்படுற ஒவ்வொரு பைசாவையும் எவ்வளோ சேவ் பண்ணி எவ்வளோ ஜாக்கிரதையாக நம்ம நடந்துக்கணுன்றது, பெரியவங்கக்கிட்ட எவ்வளோ மரியாதையாக இருக்கணும், எல்லாமே பசங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவருக்கு எப்போ ஃப்ரீ கிடைச்சாலும் பசங்களோட தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். பசங்கன்னா அவ்வளோ உயிர். நான் நல்லா இருக்கும்போதே ஃபீல்டில் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி அவங்கள ஒரு லெவலுக்கு கூட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவேன். அவரும் லைஃப்பில் சின்னதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தார். எங்கள் அப்பா கஷ்டப்பட்ட மாதிரி நாங்கள்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு எங்கள் அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி தருவார். எல்லாமே பண்ணியிருக்காரு எங்கள் அப்பா எனக்காக. எங்கள் அப்பாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு யார் வந்து அப்பா அந்த மேட்ரு இறந்தது தெரியாதவங்கெல்லாம் எப்படி உங்கள் அப்பா இருக்காருன்னு தான் எங்கள் அப்பா நல்லா இருக்காரு, எங்கள் கூட தான் இருக்காரு தான் சொல்லுவேன். அப்பா அப்பா செய்யப்பா என்னை துதிக்க விட்டு சென்றாயப்பா. அப்பா அப்பா செய்யப்பா என்னை பிரிந்து விட்டு போனாயப்பா. என்னோடு அழுகின்ற கண்ணீர் சத்தம் உன் காதில் தினம் கேட்கிறதா? என்னோடு அழுகின்ற மண்ணின் பந்தம் உன் வாழ்வு சொல்லும் எப்போ
SSJ1 என்னோட ரொம்ப லக்கி நம்பர், எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர். ஸோ அதுலேயே நான் செலக்ட் ஆகிட்டேன்னா அது கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். அப்படியே என்னோடய பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்னால் எங்கள் அம்மா தான். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் ஆடிஷன்ஸ்லேருந்தே என்னை நல்லா ஜாகிரதையாக பார்த்துக்கிட்டு கேர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். என்னோடய ஃபேமிலியை காப்பாற்றணுன்னா நான் கண்டிப்பாக ஒரு நல்ல லெவல் வரணும். ஸோ அது கண்டிப்பாக சூப்பர் சிங்கர் மேடை எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நிறையா கற்றுக்கிட்டு இன்னும் ஒரு பெரிய சிங்கர் ஆகணும்னு என்னோடய ஆசை. அது கண்டிப்பாக நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதை இல்லை. முரளி, நீ நினைச்சது சாதிச்சிட்டா பாவ. ரொம்ப நல்லா பாடுற, இன்னும் ரொம்ப அழகா பாடுவேன். உன்னை